அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜெஃப் வேர்லோ டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான இமேஜினரி என்ற அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். தொடர்ந்து கெட்ட கனவுகளா வருதுன்னு இப்ப இருக்க வீட்டை விட்டுட்டு தன்னோட பூர்வீக வீட்டுக்கு குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகுறாங்க ஹீரோயின். போன கொஞ்ச நாள்லயே சின்ன பொண்ணோட பிஹேவியர்ல பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட எதனால இப்படி நடந்துக்கிறா என்ற காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது ஹீரோயினும் அவளது குடும்பத்தினரும் சந்திக்கும் எதிர்பாராத அமானுஷ்ய சம்பவங்கள் தான் இமேஜினரி படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எழுதும் ஒரு பிரபலமான ரைட்டர் ஜெசிகா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். மேக்ஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. மேக்ஸோட முதல் மனைவி மூலமா பிறந்த 2 பெண் குழந்தைகளான டைலர் மற்றும் ஆலிஸ் 2 பேரும் இவங்க கூட தான் இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட முதல் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு ஜெசிகாவை திருமணம் செஞ்சிருக்காரு மேக்ஸ். ஜெசிகாவோட அப்பாவும் மனநலம் பாதிக்கப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. 2 குழந்தைகளையும் ஜெசிகா அன்பா கவனிச்சாலும் பெரிய பொண்ணு டெய்லர் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பப்ப இருவருக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் வருது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெசிகாவுக்கு தொடர்ந்து கெட்ட கனவுகளா வந்துகிட்டே இருக்கு. நீ எழுதுற புக்கை பத்தி அதிகமா யோசிப்பதால தான் இப்படி கனவுகள் வருவதா மேக்ஸ் சொல்ல, நாம வேணா வீட்டை மாத்தி பார்க்கலாமான்னு ஜெசிகா சொல்ற யோசனைப்படி ஜெசிகாவுக்கு சொந்தமான அவளோட பூர்வீக வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. 5 வயசு வரை ஜெசிகா இந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்கா. புது வீட்டுக்கு வந்த பிறகு ஜெசிகாவுக்கு வரும் கெட்ட கனவுகள் சுத்தமா நின்றுச்சு. ஆனா சின்ன பொண்ணு ஆலிஸோட பிஹேவியர்ல மட்டும் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. பேஸ்மெண்ட்ல கிடைச்ச ஒரு டெடிபேர் பொம்மையை எப்போதும் கையில வச்சுக்கிட்டு அது கூடவே பேசி விளையாடிக்கிட்டு இருக்கா. ஒரு முறை மேக்ஸ் வெளியூர் போயிருக்கும் போது ஆலிஸ் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டா. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டா, அவ கையில வச்சிருக்க டெடிபேர் பொம்மை தான் இப்படி செய்ய சொன்னதா சொல்றா. பயந்து போன ஜெசிகா சைக்காட்ரிக் டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டர் அப்சர்வ் பண்ணதுல ஆலிஸ் ஏதோ ஒரு சீரியஸான ப்ராப்ளம்ல இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே ஆலிஸின் கண்களுக்கும் ஜெசிகாவின் கண்களுக்கு மட்டும்தான் அந்த டெடிபேர் பொம்மை தெரியுது. மற்றவர்களோட கண்களுக்கு அந்த பொம்மை தெரியல. டாக்டர் அனுப்பிட்டு உள்ள வந்து பார்த்தா ஆலிஸை காணோம். வீட்டை விட்டும் அவ வெளியே போகல. அப்ப ஆலிஸ் எங்க போனா? எதனால ஆலிஸுக்கும் ஜெசிகாவுக்கு மட்டும் அந்த டெடிபேர் பொம்மை தெரியுது? 5 வயசுக்கு பிறகு ஜெசிகா எதனால திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை? மேலும் இந்த வீட்டில் மறைஞ்சிருக்க மர்மங்கள் என்னென்ன என்ற பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். வழக்கமான பேய் படம் போல ஒரு ஃபேமிலி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. எப்பவும் போல அதே குடும்பத்தில் இருக்க ஒரு சின்ன குழந்தைய பேய் பிடிக்குது என்ற கதை தான். ஆனால் இந்த படத்தில் பேயோட டார்கெட் சின்ன குழந்தை இல்லை, அதிக கற்பனை திறன் கொண்ட அந்த குழந்தையோட அம்மாவை தான் பேய் பிடிக்க நினைக்குது. பேயோட கட்டுப்பாட்டில் இருக்க நெவர் எவர் என்ற இடத்துக்கு வர வைக்க ப்ளூவேல் கேம்ல வருவது போல சில டாஸ்கை பேய் செய்ய சொல்வது என இன்னும் சில காட்சிகள் வித்தியாசமா ரசிக்கும் விதத்துல இருந்தது. சின்ன படம் தான், ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் நல்லா இருக்கு, எங்கேயும் போர் அடிக்கல. அதே நேரம் இந்த படம் ரொம்ப பயமுறுத்தவும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. பேய் எல்லோரையும் வர வைக்கும் நெவர் எவர் என்ற இடத்த அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த இடத்துக்குள்ள நடக்கிற சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆலிஸ் என்ற சின்ன பெண் கேரக்டர்ல நடிச்ச பைப்பர் பிரவுன், ஜெசிகா கேரக்டர்ல நடிச்ச வாண்டா வைஸ் இருவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலான பேய் படம் தான், அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை, தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.